ரெட்ரோ ரெசிபீஸ்ல 21 காய் கொண்ட துவாதசி கூட்டு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் துவாதசி அன்னைக்கு பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ரசம் அப்லோட் பண்ணிருப்பேன். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய நாட்டு காய்கறிகள் எல்லாமே முதல்ல எடுத்துக்கோங்க. நான் என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். கண்டிப்பா 21 காய் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. கிடைக்காத ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கத்திரிக்காய், இந்த மஞ்சள் பூசணிக்காய், இந்த எல்லோ கலர் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ரேர் கிடைக்கிறது, சீசனல் வெஜிடபிள். அதனால கிடைக்கும் போது இந்த கலர் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம நிறைய சாப்பிடணும். எல்லா கலர்ஸ்லயுமே சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. இது வெள்ளை பூசணிக்காய். இந்த மாதிரி வாட்டரியா இருக்க வெஜிடபிள்ஸும் விரதம் இருந்த அடுத்த நாள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நான் அவரைக்காயில 2 விதமான அவரைக்காவும் எடுத்திருக்கேன். பட்டை அவரைக்காவும் எடுத்திருக்கேன், இந்த மெல்லிஸ் அவரைக்காவும் எடுத்திருக்கேன். மண்ணுக்கு அடியில விளையிற கிழங்குகள்ல இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், வெள்ளிக்கிழங்கு. அதே மாதிரி கருணக்கிழங்கு, எல்லாம் சேனக்கிழங்கு. நீங்க மற்ற கிழங்கெல்லாம் கூட எடுத்துக்கலாம். நான் சிலதெல்லாம் தனியா பொரியல் பண்ணிருக்கிறதுனால இதுல ஒரு 15-17 வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்திருக்கேன். அதே மாதிரி கிழங்கு வகைகளை காமிக்கணுன்றதுனால வாழைக்காவையும் எடுத்து காமிச்சிருக்கேன். சேப்பங்கிழங்கு. இந்த நீர்க்காய்களில் புடலங்காயும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். சில பேருக்கு ரெண்டுமே கிடைக்காது, ஆனால் சுரக்காய் கிடைக்கும். சுரக்காய் இன்னைக்கு சேர்க்கக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன கிடைக்குதோ அந்த காய்கறிகளை வச்சு இந்த கூட்டு பண்ணலாம். மொச்சை, அவரை, துவரை, பட்டாணி, பச்சை மிளகா எல்லாமே எடுத்திருக்கேன். இந்த பருப்பு வகைகள் எல்லாமே பச்சை மொச்சை, அதனால ஈஸியா வெந்துடும். நீங்க எவ்வளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கலாம். நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி காய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே பெருசு பெருசா நறுக்கி நான் ப்ரெஷர் குக் பண்ண போறேன். ஒரே ஒரு விசில், அதனால பெரிய சைஸா எடுத்து நறுக்கியிருக்கேன். காய்கறிலாம் வேகிறதுக்குள்ள இதை வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5-6 வரமிளகாய், காரம் இது மட்டும்தான். அப்புறம் 1 டீஸ்பூன் கருப்பு உளுந்து, அரை டீஸ்பூன் மிளகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்ல நேரம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வரும். இதுதான் அந்த கூட்டுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரே ஒரு நெல்லிக்காவை நறுக்கி சேர்த்திருக்கேன் புளிப்புக்கு. ஒரு அரை மூடி தேங்காயில பாதி மூடியே சேர்த்திருக்கேன். வதக்கிக்கலாம். ப்ரெஷர் அடங்கியாச்சு. அந்த காய்கறியில நான் ஒரு அரை கப் வெந்த துவரம் பருப்பை நான் சேர்த்துக்கிறேன். அந்த பருப்பு தண்ணியெல்லாம் தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப இந்த கூட்டுக்கு தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நான் எதுக்குமே அளவு சொல்லலை, ஏன்னா நீங்க என்ன காய்கறி எடுத்துப்பீங்கன்னு தெரியாது. தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம வறுத்து ஆறுனதை நான் தண்ணி சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்டா எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் இப்ப சேர்த்துறேன். பாருங்க, எப்பயுமே இந்த மாதிரி வறுத்து அரைச்சி அதில் சேர்த்திங்கன்னா சீக்கிரமா கட்டிப்பட்டுடும். அதனால அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம அந்த மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி சேர்க்கிற தண்ணி, அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவா தண்ணியெல்லாம் சேர்த்திங்கன்னா கொதிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் எந்த கன்சிஸ்டன்சில தேவையோ அப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்கும் போதே நான் கொத்தமல்லியும் சேர்த்துறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சியை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேவைன்னா நீங்க பெருங்காயம் சேர்க்கலாம். சூப்பரா தளன்னு கொதிச்சுட்டு இருக்கு. கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம தாளிப்பை சேர்த்துடலாம். இதுவே நீங்க பொங்கலுக்கு இதை பண்றதா இருந்தா புளி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெயில கொஞ்சம் கடுகும், ஒரு வரமிளகாவையும் வறுத்து இந்த தாளிப்பை இதில் சேர்த்துறேன். நீங்க இதுல வேற எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். புடலங்காய், வெண்டைக்காய், அந்த மாதிரி கேரட் கிடைச்சா கூட சேர்த்துக்கலாம். கமகமன் வாசனையோடு 21 காய் கொண்ட துவாதசி கூட்டு ரெடி ஆயாச்சு. நீங்க என்ன காய் இருக்கோ அதை வச்சு இதை ட்ரை பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும். தேங்க்யூ.